நடுவர் அவர்களே முத்துநிலவன் வந்தார். அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. இன்னும் கல்யாணம் ஆகலை, கொஞ்ச நாளைக்கு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த அணியில் பேசுறது நியாயம். இவர் முறைப்படி எங்கள் அணிலங்களில் பேசியிருக்கணும். இவருக்கு போய் இன்னும் கற்பனை என்ன பேச. நடுவர் அவர்களே, இன்னைக்கு கற்பனைப்படுத்துகிற பாடு பயலெல்லாம் இன்னைக்கு கற்பனையில் கொன்று எடுக்கிறான். நடுவர் அவர்களே, கொன்று எடுக்கிறேன். நான் வகுப்பில் பாடம் நடத்திட்டு இருக்கேன், இலக்கணம் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆண்பால் பெண்பாலை பற்றி நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆண்பாலை பற்றி நடத்துகிறேன். ஆண்பால்லாம் ஒன்றும் இல்லைடா, கடைசியில் அண்ணுன்னு முடியும். இதெல்லாம் ஆண்பால்னு. இப்போ ராமன், முருகன், கந்தன் இதெல்லாம் ஆண்பால் தானே. ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்டான், அப்போ சிம்ரன் அது என்ன பால் சார்னா? என்னங்க கற்பனை இன்னைக்கு, அடாடாடா. நடுவர் அவர்களே, மனித குரங்குக்கு வால் இருக்கான்னு கேட்டேன். ஒரு பையன் சொன்னான், திரும்பி நில்லுங்க சார் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ முத்துநிலவன் உங்களை ஒரு கேள்வி கேட்டார், டாக்டருக்கும் வக்கீலுக்கும் என்ன வித்தியாசம்னு. நடுவர் அவர்களே, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், வாழ்க்கைக்கும் வழுக்கைக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்க்கை வாழ்கிறது, வாழ்க்கை முடிய போகிற நேரத்தில் வர்றது வழுக்கை, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? அது இல்லை நடுவர் அவர்களே, நான் அனுபவத்தில் சொல்கிறேன். வாழ்க்கைன்னா போர் அடிக்கும், வழுக்கைன்னா கிளார் அடிக்கும். இதுதான் நடுவர் அவர்களே, இதுதான் அனுபவம். நடுவர் அவருடைய எங்களுடைய அனுபவத்தால் ஏற்பட்ட ஒரு பாடல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுதானே நடுவர் அவர்களே, அதுதானே அனுபவத்தினுடைய முதிர்ச்சி. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இன்றைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அனுபவத்தினுடைய முதிர்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள் இவர்களுடைய பேரை தான் வால் போஸ்டில் போடுவாங்க. ஆனால் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதிய பிறகுதான் வசனகர்த்தா யார் என்கிற அந்த பெயரை கூட வால் போஸ்டில் போடுவாங்க. நடுவர் அவர்களே, கலைஞர் அவர்கள் வசனம் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த படம் வெற்றிக்கு உத்தரவாதமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. நடுவர் அவர்களே, அருமையாக என்ன அருமையாக ஒரு இப்போ இன்னைக்கு கமலஹாசனை பற்றி அருமையாக சொன்னார் நம்முடைய முத்துநிலவன் சொன்னார் கமலஹாசனை பற்றி. நடுவர் அவர்களே, கமலஹாசனுக்கு இந்த விருது இன்றைக்கு சாதாரணமாக கிடைத்து விடவில்லை, அவருடைய அனுபவத்தினுடைய முதிர்ச்சிக்கு கிடைத்த விருது. நடுவர் அவர்களே, அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அந்த சென்னை பாஷையில் பேசுகிறதுக்கு நான் லூஸ் மோகனிடம் அந்த பாஷையை கற்றுக்கொண்டேன் அப்படின்னார். அதே மாதிரி சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு படத்தில் நான் அந்த கோயமுத்தூர் பாஷையை பேசுகிறதுக்கு கோவை சரளா அவர்களிடம் நான் அதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னார். அதே போல தெனாலி என்கிற படத்திலே நான் அந்த இலங்கை பாஷையை பேசுவதற்கு நம்முடைய இலங்கை அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்களிடமிருந்து நான் அந்த பாஷையை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அவர்களுக்கு பட்ட கஷ்டங்கள், அனுபவங்கள். நடுவர்களே, இந்த சாப்பாட்டை வைத்து ஒரு அருமையான அனுபவ முதிர்ச்சி பாடல் அன்றைக்கு கொடுத்தான். அது மாதிரி ஒரு பாடல் இருக்குன்னு முத்துநிலவன் நீங்க சொல்லுங்க. இப்பயே நான் 10 லட்சம் ரூபா தர்றேன் நடுவர்கிட்ட இருந்து வாங்கி. அடே அப்பா, அப்படி என்னையா பாட்டு? என்ன பாட்டு நடுவர் அவர்களே? குலாம் காதிர் புலாலிலே கறி கிடக்குது, அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியலில் எராயிருக்குது, மேரியம்மா கேரியலில் எராயிருக்குது. அது பத்மநாத ஐயர் வீட்டு குழம்பில் கொதிக்குது. சமையலெல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது. சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது. ஐயா சோத்த கண்டா பறக்குது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி களையும் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வரதப்பா. கடாடாட அந்த கற்பனைப்படுத்துகிற பாடு நடுவர்களே. இன்னொரு பாட்டு கற்பனை. இச்சித்தா ஓ கண்ணங்களை பிச்சித்தா, பிச்சித்தா உன் கண்ணங்களை பிச்சித்தா. இவன் கண்ணங்களை பிச்சு கொடுக்கணுமா, அவன் முத்தம் கொடுத்து கூரியரில் அனுப்பிவிடுவானா? என்ன கற்பனை பாருங்க. என்ன இதெல்லாம், இதனால இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை நடுவர்களே? வருமானத்திற்காக பாடல் எழுதாமல் தன்மானத்திற்காக பாடல் எழுதிய ஒரே கவிஞன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நடுவர்களே. அவர்தான் முத்தங்கிற வார்த்தை அவர்தான் எழுதினார் பாட்டு. இயக்குநர்கள் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, முத்தம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு. முடியாதுன்ட்டார். சரி, முத்தங்கிற பொருள் வர்ற மாதிரியாவது எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எழுதி கொடுத்தார் நடுவர் அவர்களே. கன்னத்தில் ஒண்ணே கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் சிலையே நீ வாடா.
எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா, வளர்ந்தாலே போதுமடா, உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. என்ன அருமையான அனுபவம் நடுவர் அவர்களே. அற்புத கற்பனை என்பது ஒரு பறக்கக்கூடிய விமானம். ஆனால் எங்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க, அது அந்த விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டு அறை. அந்த பறக்கக்கூடிய விமானம் எங்களுடைய கட்டுப்பாட்டு அறைங்கிற அனுபவத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் மட்டும்தான் அந்த விமானம் ஒழுங்காக பறக்க முடியும் நடுவர் அவர்களே. அதை மறந்துடக்கூடாது. சும்மாரு ராஜேந்திரா, இப்போ ஒரு விமானத்தை காணா போட்டு கட்டுப்பாட்டு அறையே எங்கே இருக்குன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ நியூஸ் பேப்பரை வாசிக்காமல் இங்கே வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கற்பனை என்பது அது வெறும் கவர்ச்சி. எங்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் முதிர்ச்சி. இந்த கற்பனை இருக்கு பாருங்க நடுவர் அவர்களே, அது வெறும் நடிப்பு. எங்களுடைய அனுபவம் இருக்கிறதே அதுதான் துடிப்பு. நடுவர் அவர்களே, இந்த கற்பனை இருக்கு பாருங்க, இது வெறும் உதட்டு சாயம். எங்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் விவசாயம், அதுதான் விவசாயம். அந்த அப்படிப்பட்ட அருமையான அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய படங்கள் தான் இந்த சமுதாயத்திலே வெற்றி பெறும் என்று சொல்லி நடுவர் அவர்களே, திரைப்படங்கள் மட்டுமல்ல, ஒருவன் வாழ்விலை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கு அனுபவம்தான் தேவை, அனுபவம்தான் தேவை, அனுபவம்தான் தேவை என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.